அரக்கோணத்துலேருந்து தருமபுரி போனோம்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தாங்க, ட்ரெயின் ஆப்ஷன். மொரப்பூர் போயிட்டு அங்கேருந்து பஸ் மாதிரி தருமபுரிக்கு போகலாம். அதுக்கு இருக்கக்கூடியதே மொத்தமே 6 ட்ரெயின் தான். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ். இந்த கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் அந்த மாதிரி வருது. இந்த ட்ரெயின் கரெக்டாக 2:30க்கு சென்னையில் புறப்பட்டு 6 மணிக்கு மொரப்பூர் ரீச் ஆகும். நைட்டு 10 மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆகும். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. இங்கே அவ்வளோ கடுப்பு. நாங்கள் போய் சேரும் பொழுது வரையும் எனக்கு இந்த ட்ரெயின் ஜர்னியே பிடிக்கல. இந்த ட்ரெயினில் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 110 தாங்க சார்ஜ் பண்ணாங்க அரக்கோணத்துலேருந்து மொரப்பூர் போகவே. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ட்ரெயின் கரெக்டாக ஆன் டைமுக்கு ரீச் ஆகும். ஆனால் நாங்கள் அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்காகவே லேட் பண்ண மாதிரி தாங்க இருந்தது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் கிளம்புறது டைரெக்டாக அரக்கோணம் தாங்க வந்து நிற்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்பாடி. இது வரையுமே ப்ரீமியம் ட்ரெயினாக தான் இந்த ட்ரெயின் செயல்படுது. அதுக்கு மேலே தான் ஆம்பூர் நிற்கும். அதே மாதிரி ஜோலார்பேட்டை, சாம்பல்பட்டி, மொரப்பூர், பொம்மிடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 10 மணிக்கு ரீச் ஆகிடுங்க. 6:15 எங்களை விட வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:15 தாங்க அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி விட்டது. இந்த ட்ரெயினில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுங்க மறக்காம ஒன்று.